இந்த நியூட்டல்லாவோட பான் சாப்பிட்ட எவ்வளவு நாளாயிட்டு. கனடாக்கு வந்த உடனே முதல் பிடிச்ச சாப்பாடு இதுதான். பகல்ல டிம்போர்டன் பக்கம் போற இல்லையே முடிவெடுத்தாச்சு. இந்த பானை சாப்பிட்டு கொண்டே நாங்க ஒன்று சொல்லுவோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம், முன்னுக்கு வாரம், டே 11 ஆரம்பிக்கலாம் வாங்கோ. பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கிளம்பியாச்சு. கனடால என்னுடைய வாழ்க்கை இந்த 401 அதிகமா போய் கொண்டு இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 180 கிலோமீட்டர் இருந்தாலும் பயணம் செய்வேன். இன்றைக்கும் இந்த சன்செட் கிரில்ல தான் வீடியோ எடுக்க போறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய கடைகளையும் விளம்பரப்படுத்தணும்னு சொன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் பரவாயில்லை. வீடியோ எடுத்து முடிஞ்ச உடனே வீட்டை வந்துட்டேன். ஏன்னு சொன்னா சரியான பசி, ஏர்லி அலும்புறதால வேலைக்கே பசிக்குது. இன்றைக்கு வீட்டை வந்து மீன் கறி, மீன் குழம்போட தான் சாப்பிடுவேன். ஏன்னு சொன்னா எனக்கு மீன் விருப்பம் இல்ல. அதோட கீரையும் வாழைப்பொத்தி வரையும். வாழைப்பொத்தி கூட கனடால இருக்குது. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எடிட்டிங் தான். ஏன்னு சொன்னா நிறைய எடிட்டிங் பெண்டிங்ல இருக்குது. ஒரு மாதிரி முழு எடிட்டிங்கே வந்து முடிச்சிட்டேன். வீடியோவை எடிட் பண்ணி போட்டு நிக்க ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்தது. என்னன்றதை வாங்க சொல்றேன். ஸ்கார்ப்ரோக்கும் வந்தாச்சு. முன்னுக்கு இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள குட் நியூஸ் இருக்கு, வாங்க போவோம். இந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்டனரி ஹாஸ்பிட்டல். கனடால ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இத்தனை வசதிகள் பாருங்க. சப்வே இருக்கு, டிம்போர்டன் இருக்கு, பீஸா கடை இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு எனக்கு ஒரு புது அனுபவம், வித்தியாசமாக இருந்தது. உண்மையிலே ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வந்தேன்னு யோசிப்பீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வந்தேன்னு சொன்னா இன்னைக்கு சித்தாக்கு வந்து பேபி கிடைச்சிருக்கு. அப்படியே சித்தாக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு பேபியையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து விட போயிட்டாச்சு. அப்புறம் என்ன வீட்டை தான் பயணம். வீட்டை வரதுக்கு 51 கிலோமீட்டர் காட்டுச்சு. வீட்டை வந்தாலே எடிட்டிங் தானே. ஃபுல் வீடியோஸ் இந்த யூடியூப் சேனல்ல வரும், மறக்காம பாருங்க. பாய்.